குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழுகணி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல 9வது பாடலும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். வாழை பழந்தின்றால் வாய்நோகும் என்று சொல்லி தாழை பழந்தின்று சாவெனக்கு வந்ததடி, தாழை பழத்தை விட்டு சாகாமல் சாகவல்லோ, வாழை பழந்தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராதோ. இதுதாங்க அந்த பாட்டு. இதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, வாழை பழம் சாப்பிட்டா வாய் நோகும் அப்படின்னு நினைச்சு தாழை பழம் சாப்பிட்டதுனால எனக்கு மரணம் வந்தது. இனி இந்த தாழை பழத்தை சாப்பிடாமல் வாழை பழம் சாப்பிடக்கூடிய வாழ்வை எனக்கு தரமாட்டாயா அப்படிங்கிறது மேலோட்டமான பொருள். இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்த்தா, வாழைப்பழம் அப்படிங்கிறது யோக சாதகம், தாழைப்பழம் அப்படிங்கிறது லௌகீக வாழ்க்கை. ஆசனம், பிராணாயாமம், தியானம், சமாதி, இந்த மாதிரியான ஞான சாதகத்தை வாழைப்பழம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடம்பு நோகிற மாதிரி ஆசனங்கள் பயின்றும், பிராணாயாமங்கள், தியான சாதகம் இதையெல்லாம் செஞ்சும் எதுக்காக அவதிப்படணும், வரது வரட்டும் அப்படின்னு மனிதர்கள் எல்லோரும் வாழ்ற மாதிரியே வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சு அப்படியே வாழ்ந்து மரணம் அடைந்தேன் அப்படின்னு விளங்குறதுக்காக வாழை பழந்தின்றால் வாய்நோகும் என்று சொல்லி தாழை பழந்தின்று சாவெனக்கு வந்ததடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடம்புக்குள்ளேயே வினைப்படும் ஆத்மாவை பற்றியும் கர்ம வினைகள் ஆத்மாவை தலைப்படுத்துவது பற்றியும் அறிந்து கொண்டவன் ஆசாபாசங்களில் மூழ்கிய மானுட வாழ்வை மாயமாக கருதி ஆத்ம ஞானத்தை தேடி அடைகிறான். அவனது அப்பியாசங்களின் பலத்தால் உடம்பை பற்றிய சுக போகங்களும் மான அவமானங்களும் இன்ப துன்பங்களும் அவனுக்கு சமமாகி விடுவதால் ஆன்ம விடுதலை அப்படிங்கிற இறுதி புள்ளியை நோக்கி அயராது அவன் முன்னேறுகிறான். அவனது முழு நோக்கம் ஆன்ம விடுதலையே அல்லாது வேறொன்றும் இல்லை. இது விளங்கணும் அப்படிங்கறக்காக தான் தாழை பழத்தை விட்டு சாகாமல் சாக வல்லோ, வாழை பழந்தின்னும் வாழ்வனுக்கு வாராதோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால லௌகீக இச்சைகளாகிய வாழ்வை விடுத்து ஆன்ம ஞானத்தை பெறுகின்ற பேரு மானுடருக்கு வாய்க்க வேண்டும் அப்படின்னு அறிவுரை சொல்றாரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 10வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.